தெலுங்கானா மாநிலம் பெத்ரவீடு அருகே டோர்னாலினாவைச் சேர்ந்த லாலு ஸ்ரீனு. இவருக்கு 38 வயதாகுது. இவர் லாரி டிரைவராக பணியாற்றி வராரு. கஞ்சா மது பழக்கத்திற்கு அடிமையான அவர் கஞ்சா விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஓங்கோல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இந்த இடைவெளியில் அவரது மனைவி ஜான்சிக்கு தம்பியின் நண்பரான கார் டிரைவர் சூர்யா நாராயணாவுடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இந்த விவகாரம் கணவருக்கு தெரிய வந்ததால் ஜெயிலில் சந்தித்த போது மனைவியும் மச்சானையும் கொலை செய்வதாக லாலு ஸ்ரீனு மிரட்டியதாக தெரிவிச்சிருக்காங்க. இதனால் அச்சமடைந்த ஜான்சி கணவர் வெளியே வருவதற்கு முன்பே அவரை தீர்த்து கட்ட முடிவும் செஞ்சுருக்காங்க. குண்டூரைச் சேர்ந்த கூலிப்படையினர் 2 லட்சம் கொலை ஒப்பந்தம் செய்து 1 லட்சம் முன்பணமும் கொடுத்துருக்காங்க. ஜாமீனில் வெளியே வந்த லாலு ஸ்ரீனுவை ஜான்சி காரில் அழைத்து சென்றிருக்காங்க. அப்போது வழியில் சிறுநீர் கழிக்க காரிலிருந்து இறங்கிய போது கண்ணில் மிளகாய் பொடி தூவி கூலிப்படையினர் அவரை காரில் தூக்கி போட்டிருக்காங்க. பின்னர் ஜான்சியும் அவரது தம்பியும் சேர்ந்து கத்தியால் சரமாரியாக குத்தியும் இருக்காங்க. இதில் சம்பவ இடத்திலேயே லாலு ஸ்ரீனு உயிரிலும் இழந்திருக்காங்க. பிறகு ஜான்சியும் தம்பியும் போலீசிலும் சரணடைந்திருக்காங்க. கள்ளக்காதலன் மற்றும் கூலிப்படையினர் தலைமறைவாகவும் இருக்காங்க. சினிமாவை மிஞ்சும் இந்த கொலை சம்பவம் தெலுங்கானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.